ஹாய்டா ப்ளீஸ் வெல்கம் டு மை சேனல். இதுதான் நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கனுக்கு அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் நாம் இன்னைக்கு அரேஞ்ச்டு மேரேஜ் வித் சிஓ மாமாவோட டேங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம்டா ப்ளீஸ், ஓகேவா? அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் லைக் வந்து ஒரு ஃபன் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா சில பல ட்விஸ்டெல்லாம் வந்து இருக்கும். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஹாப்பினஸ்ஸை கொடுக்கும். ஸோ அதனால தான் எல்லா வீடியோஸ்லையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட கேட்குறேன். அண்ட் அப்படியே வீடியோஸ்க்கு கொஞ்சம் ஹைப்பும் பண்ணி விடுங்கடா. லைக் ஒரு கமெண்ட்டு, ஹைப்பு, இதை மட்டும் நீங்கள் பண்ணீங்கனாலே போதும். நம்ம சேனலில் இருக்கிற ப்ளீஸ் எல்லாருமே என்னோடய வீடியோஸை பார்த்தாலே அதுவே எனக்கு போதும். ஸோ நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிக்கும். லைக் வந்து அவ்வளோதான். அண்ட் வந்து நான் எல்லா வீடியோஸும் சொல்கிற மாதிரி தான் என்னோடய டெலகிராம் லிங்க், அன்கட் சீன்ஸ்லாம் டெலகிராமில் போடுவேன். அதோட லிங்க், இன்ஸ்டா லிங்க், என்னோட மற்ற 2 சேனல்ஸோட லிங்க் அது எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஹையாங் லென்ஸ்க்குன்னு தனியாக, OT7க்குன்னு தனியாக வச்சுருக்கேன். அதில் வந்து லைக் OT7க்கு வச்சுருக்கிற இதில் வந்து பிஎல்லும் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பிஎல் வேணுன்றவங்க தாராளமாக அங்கே போய் பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதான். அண்ட் நாம் இப்போ நம்மளோட பர்பிள் வேர்ல்டுக்குள்ளே ஒரு பர்பிளாக ட்ராவல் ஆகலாண்ட ப்ளீஸ். அண்ட் நாம் இப்போ நம்மளோட ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபீல் பண்ணி கேளுங்க, அடிக்ட் ஆகாதீங்க. ஸ்டோரியோட இன்ட்ரோவை வந்து பார்த்தலாம். டயாங் வந்து உங்களோட லைக் என்ன சொல்கிறது, கொஞ்சம் தூரத்து ரிலேஷன்ட்டு வச்சுக்கலாம். மொறப்படி பார்த்தா உங்களுக்கு மாமா, ஓகேவா? ஸோ அது வந்து டயாங்கோட இன்ட்ரோ. நீங்கள் வந்து வில்லேஜில் இருக்கிற பொண்ணு. இதுதான் இப்போதைக்கு உங்களோட இன்ட்ரோ. மீது எல்லாமே ஸ்டோரிக்குள்ள பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து ஸ்டார்டிங் எங்கே ஆகுதுன்னா, நாளைக்கு வந்து உங்களுக்கு மேரேஜ். இப்போது முன்னாடி நாள் தான் எல்லாம் வந்து மண்டபத்தில் தான் வந்து இருக்கீங்க. உங்களை தனியாக விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் கூட லைக் வந்து சிலர்லாம் இருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து உங்கள் கூட இருக்காங்க. டயாங்கா, உங்களை எப்படியாவது தனியாக பார்க்கணும், உங்ககிட்ட நிறைய பேசணும், நிறைய பண்ணணுன்ட்டு அவ்வளோ ஆசை இருக்குது டயாங்க்கு. பட் ஆனால் அவருக்கு நல்லாவே தெரியுது, கண்டிப்பாக வந்து இவ்வளோ தனியாக விட மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து அவர் கால் பண்ணுறாரு. நீங்கள் வந்து உங்கள் கூட யாரெல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட லைக் வந்து கசின்ஸ்லாம் இருப்பாங்களா. ஸோ உங்களோட சிஸ்டர்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 4-5 பேர் அந்த மாதிரி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இல்லை வந்து ஹாப்பியாக வந்து இப்படியெல்லாம் அந்த அந்த உங்களோட அந்த மெமரிஸ் எல்லாமே இருக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் டேங் வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாரு. கால் எடுத்து பார்க்குறீங்க. என்னது இது, இந்த நேரத்துக்கு மாமா கூப்பிடுறாரு? ஓஹோ, என்னடி காலையில் நாளைக்கு கல்யாணம், இப்போ என்ன நைட்டு ஃபோனில் ரொமான்ஸுக்கா? சும்மா இருங்கடி, அவர் எதுக்கு முதல்ல கால் பண்ணாருன்னு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கால் அட்டன் பண்ண போகிறீங்க. பட் ஆனால் உங்கள் பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு உங்ககிட்ட வந்து ஃபோனை பிடுங்கி, எதுக்கு பிடுங்குற, சைலண்டாரு, ஃபோனை அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு விட்டாங்க. அதுக்கு வந்து உங்களுக்கா எதுக்கு அப்படின்ட்டு கேட்க வரீங்க. உங்கள் ஃப்ரெண்டு சைலண்ட்டாக பேசு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. பொண்டாட்டி, அவர் பேசுகிறதே வந்து ஹஸ்கி வாய்ஸில் அப்படியே உங்களை செட்டில்ஸ் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறாரு. ஐயோ, என்ன மாமா இப்படி பேசுகிறாரு? பொண்டாட்டி, இருக்கியா இல்லையாடி? ஃபோன் எடுத்தேன், அட்டன் பண்ணா பேசணும்டி, சைலண்ட்டாக இருக்க. மாமா, இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, என்னாச்சு? என்னென்னமோ ஆகுதுடி, உன்னை பார்க்க முடியல, கிட்ட வர முடியல, உன்கிட்ட பேச முடியலடி. ஏண்டி இப்படியே இருக்காளுங்க? கொஞ்சமாச்சும் மாப்பிள்ளை ஏதாவது பொண்ணுக்கிட்ட பேசட்டுமே, கொஞ்சம் தனியாக விடலாமே. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. எதுக்குடி சகுனிங்க எல்லாம் உன் கூடயே சுற்றுதுங்க, கொஞ்சம் தனியாக விட்டாதான் என்னம்மா உங்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி டயாங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கா? ஐயோ மாமா, ஐயோ ஸ்பீக்கரில் நீ சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க மாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மாமா, அப்படின்னு சொல்லாது மாமா. என்னடி சொல்லாத? கொஞ்சமாச்சும் அவங்களுக்கெல்லாம் ஏதாவது அறிவுன்னு இருக்கா இல்லையாடி?
ஒருத்தன் அப்பப்போ வரானே, கொஞ்சம் அவங்க 2 பேரும் பேசட்டும், டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும் அப்படின்ட்டுலாம் இல்லையாடி. எல்லாம் வந்து மாங்காக்களா? ஆ அறிவுன்றது அவங்களலாம் வந்து அந்த மூளைக்கு பதிலா அந்த மாங்கா தான் இருக்குது போல உங்க மண்டையிலலாம். அதனால தான் எல்லாம் மாங்காக்களா தெரியுது. மாமா, என்ன நீங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? பின்ன என்னடி, என் பொண்டாட்டி பக்கத்துல என்ன விட மாட்டேன்றாங்க. உன்கிட்ட ஆசையா பேசலான்னா இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு பேச தெரியாது பாரு, மயிருங்க மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு காண்டாகுது தெரியுமா? ஐயோ! அப்படின்ற மாதிரி வந்து தேவன் சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு அச்சோ மாமா, ஐயோ போச்சு போச்சு. மாமா இப்போ எதுக்கு கால் பண்ண? அதை சொல்லு மாமா. அதுவா பொண்டாட்டி, உன்னை நேர்ல தான் உன் கூட உன் பக்கத்துல இவ்வளோ இருந்தும் உன் பக்கத்துல வர முடியலையேடி. அதனாலதான் சரி ஃபோன்லயாவது என் பொண்டாட்டி கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு. பொண்டாட்டி, வீடியோ கால் வாடி. எதுக்கு மாமா? ஏய், நான் உன்னை பார்க்கணும்டி. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை உன்னை பார்க்கணும்ட்டு ஆசையா இருக்குடி. மாமா, தினமும் பார்த்துக்கிட்டே தானே மாமா இருக்கேன். காலையிலயும் பார்த்தேன், சாயந்தரமும் பார்த்தேன். அப்புறம் என்ன மாமா? ஏய், அது இல்லடி. அப்புறம் நான் உன்னை பார்க்கணும்டி, புரிஞ்சுக்கோ. மாமா, எனக்கு புரியல மாமா. என்ன மாமா சொல்ற? பார்த்துக்கிட்டு தானே மாமா இருக்கேன். அடி, ஓ நல்லா வச்சிருந்தேன். என்னாடி கஷ்டப்பட போறேன். நான் ஏங்கி கிடக்குறேன்டி. ஏங்கி கிடக்குறேன்னா எதுக்கு ஏங்கி கிடக்குற மாமா? மாமா, ஒண்ணுமே புரியல மாமா. என்ன மாமா நீ பேசுற? எதுதோ சொல்ற, எனக்கு புரிய மாட்டேங்குது மாமா. அடே மொக்கு சாம்பிராணி, உன் கூட இருக்கிற மக்குங்க மாதிரி தாண்டி நீயும் இருக்க. ஐயோ, தயாங்க அப்படியே அவர் கீழே தான் பாக்குறாரு. இவன் வேற எந்திரிச்சிட்டு நின்றுட்டு இருக்கானே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ரூமுக்கு வர சொல்லலாமா? அதுதான் கரெக்ட். பொண்டாட்டி, சொல்லுங்க மாமா. ரூமுக்கு வரியா? எதுக்கு? இல்லடி, ஒரு சின்ன வேலை இருக்கு, அதுக்கு தான். வரியா? மாமா, அதெல்லாம் தப்பு. இப்போ நான் வந்து எல்லாம் என்ன திட்டுவாங்க, எல்லாம் ஊர்ல ஏதோ பேசுவாங்க மாமா. நானும் வரல. ஏய், எல்லாம் இப்போ இல்லடி, எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறமா வரியா? அதெல்லாம் நான் வரமாட்டேன். யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? நானும் வரல. ஏய், இந்த பாரு, புருஷன் கூப்பிட்டா பொண்டாட்டி வரணும், சரியா? எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா நீ என்னோட ரூமுக்கு வர. மாமா, என்ன நீங்க? அதெல்லாம் நான் வரமாட்டேன். என்ன வேலையோ நீங்க வேற யாரையாவது வச்சு பார்த்துக்கோங்க, நானும் வரமாட்டேன். ஏய், அதுக்கு நீ தாண்டி தேவை, நீ தாண்டி பண்ண முடியும். இத பாருங்க, நீங்க ஏதோ சொல்றீங்க, நான் எனக்கு புரியல. உனக்கு நான் புரிய வைக்கிறேன்டி. எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறமா நீ ரூமுக்கு மட்டும் வா போதும், மற்றது எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி பொண்டாட்டி. லைக் வந்து லைக் தானா வந்து லைக் சடனாக கால் கட் ஆகுது. யாருன்னு பார்த்தா உங்கள் ஃப்ரெண்டு தான். என்னவா கட் பண்ணிட்டா? எதுக்கு இப்போ கட் பண்ணா? ஒரு வேளை யாரோ வந்திருப்பாங்க போல. சரி, நம்ம பொண்டாட்டிக்காக வெயிட் பண்ணுவோம் அப்படி மாதிரி டேயாங் வந்து நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்ற மாதிரி அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களா? எதுக்கடி கட் பண்ண? புருஷன் என்ன கேட்குறான்னு தெரியுதா உனக்கு? என்ன ஏதோ ஒரு வேலை, அதுக்கு தானே கூப்பிடுறாரு. உன் புருஷன் அதுக்கு ஒன்றும் உன்னை கூப்பிடல அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாங்க. வேற என்ன வேலைன்னு தானே சொன்னாரு. ஆனாலும் உன் புருஷனுக்கு ரொம்ப தாண்டி திமிரு. என்னை பத்தி எங்களெல்லாம் என்னென்ன சொல்றான்? ஏய், அவர் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொல்லியிருப்பாரு. ஆமா ஆமா ஆமா, விளையாட்டுக்கு தான் சொல்லியிருப்பாரு. எல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். இதை பாரு, நீ மட்டும் போனன்னு வச்சுக்கவேன், அவ்வளவுதான், எல்லார்கிட்டயும் போய் சொல்லிடுவோம். ஏய், என்ன நீங்க? மாமா தான் ஏதோ வேலை அப்படின்னு தானே கூப்பிடுறாரு, அது எதுக்கு நீங்களாம் போய் சொல்லுவீங்க? உன் புருஷன் எதுக்கு கூப்பிடுறான்ட்டு உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? உன் புருஷன் உன்னை எதுக்கு கூப்பிடுறான்ட்டு. அதான் வேலைக்கு. வேலைன்னா எந்த வேலைன்னு உனக்கு தாண்டி தெரில, ஆனா எங்களுக்கு நல்லா தெரியுது. என்ன வேலை?
ஆ அத நாளைக்கு உன் புருஷங்கிட்ட கேட்டு நீ தெரிஞ்சுக்கோ. இப்போ எங்கேயாவது கிளம்புறேன் நாங்கெல்லாம் தூங்குறோம்ன்னு சொல்லிட்டு மாமா கூப்பிட்டாரேன்ட்டு போனேன்னு வச்சுக்கேன் மாவுளி அவ்வளோதாண்டி நீ. பாவண்டி மாமா கூப்பிட்டாருல ஏதோ வேலை முக்கியமான வேலை போல அதனாலதான். ஒரு ஆணியும் நீ புடுங்க வேணாம் மூடிக்கிட்டு எங்க கூடவே தான் நீ தூங்குற. தூங்கு. இல்லடி தூங்கு நிலா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்களும் சரி அப்படின்ற மாதிரி இவங்களாம் எப்படி போக விட்ட போறது கிடையாது. நம்ம தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தூங்கிடுறீங்க. லைக் டயாங்கா வெயிட் பண்றாரு. ரொம்ப நேரம் ஆச்சு. லைக் 11 ஆயிடுச்சு. 11:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா தூங்காம இருக்காளுங்க. பேசாம நாமளே போய் பார்த்துருவோமா. கரெக்ட் நாமளே போவோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கதவை திறக்கிறாரு. யாராவது இருக்காங்களா சுற்றி முற்றி பார்க்குறாரு. யாருமே இல்லை. ஆவாடா எவனும் இல்லை. அப்படியே வந்து உங்கள் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறாருங்க. ஓப்பன் பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் நடுவில் படுத்துட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படுத்துட்டு இருக்காங்க. அவர் பார்த்தவருக்கா ஐயோ என்னது இது இவனுங்க இத்தனை பேர் எல்லாரும் இங்கதான் இருக்காளுங்களா. ஐயோ என் பொண்டாட்டிய இப்படி வந்து பிடிச்சி வச்சிருக்காங்களே. நான் கட்டி பிடிக்க வேண்டிய அந்த இடத்துல இவளுங்க வந்து கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காளுங்களே. அப்பவே நான் சொன்னேன் தூங்கினதுக்கு அப்புறம் வாடிட்டு இவ்வளவு சேர்ந்து தூங்கிட்டு இருக்கா பாரு அப்படின்ற மாதிரி வந்து உங்களை எழுப்பலாமான்ட்டு டேயாங் வந்து உங்க காலில் கிச்சு கிச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. சும்மா இருங்கடி அப்படின்ற மாதிரி நீங்க அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. அடியே அப்படின்ற மாதிரி வந்து அவர் அப்படியே உங்களை நீங்க சாரி தானே போட்டுப்பீங்க. அந்த சாரிக்குள்ள கையை விட்டு அப்படியே தடவுறாரு. என்ன ஏதோ இதாகிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா டயாங்கு உங்களுக்கா மாமா அவரு வா வா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் வரல பாடி அப்படின்ற மாதிரி முறைக்கிறாரு. வரமாட்டேன் போமாம்மா நீங்க இருந்து அப்படின்னு சைகை காட்டுறீங்க. இழுக்க வந்துருங்களா வரமாட்டேன் மாமா பாடி வா அப்படின்ற மாதிரி அவர் வந்து உங்க லைக் வந்து உங்களோட அந்த தைஸு கிள்றாரு. அப்படின்ட்டு கத்திட்டுங்க. அப்படியே ராட்சசி எதிரி கத்துன அப்படின்னு கொடுக்குறே அங்க இருந்து போயிடுறாரு. நீங்க கத்துல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்திரிச்சிருப்பாங்க. கிராதகி எந்திரிச்சு எல்லாத்தையும் எழுப்பி விட்டா. என்ன சொல்லணும் ஐயோ தேங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகமா அவரே ரூமுக்கு போயிருப்பாரு. உங்க ஃப்ரெண்ட்ஸா எதுக்கடி கத்தனா என்னடி ஆச்சு. அது ஏதோ கடிச்ச மாதிரி இருந்துச்சு அதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஏண்டி கடிச்சிருக்கா எங்க கடிச்சிருக்கு. அது ஒன்றும் இல்லை தூங்குங்க. சரி டி நம்ம டோரை லாக்கே பண்ணலடி டோரை லாக் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் சொல்லுங்க. அப்படி சரிடி அப்படின்னு இன்னொரு ஃப்ரெண்டும் போய் லாக் பண்ணிட்டு ஐயோ லாக் பண்ணிட்டாங்களே மாமா பாவம் இப்போ நான் போய் லாக்கை திறக்கவும் முடியாது சாரி மாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஸ்கிப் ஆகுது. டயாங்கா ஐயோ அவரால் சுத்தமாக முடிஞ்சிருக்காது. அவருக்கு ஆல்ரெடி செம்மையாக டெம்ப்ட் ஆயிருந்திருப்பாரா. உங்களுக்காக வெயிட் பண்ணி இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படியெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரால் சுத்தமாக ஒன்றுமே முடியல. இப்போ பாத்ரூமில் தான் அவருக்கு வந்து ப்ளஷர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களை நினச்சி தான் அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட் டே ஆகுது. அவருக்கா தூக்கமே இல்லை. ரொம்ப லேட்டாக தான் வந்து தூங்கி இருந்திருப்பாரு. லைக் அதுக்கப்புறம் லேட்டாக தான் அஞ்சுக்கிறார். அதுவும் நல்லா உழுக்குனதுக்கப்புறமா தான் எந்திரிச்சிருக்காரு. லைக் யார் வந்து எழுப்புறாங்க அப்படின்னா நம்ம ஜிமினும் ஜங்குக்கும் தான். என்னடா இவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டே இருக்க மணி நேரம் ஆயிட்டு கூட சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வாடா. சரிடா எவ்வளோ இன்னும் 1/2 மணி நேரத்தில் நீ ரெடி ஆகணும்டா சீக்கிரமா போடா. இது 1/2 மணி நேரமா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகமாக போய் ரெஸ்ட் ரூமில் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக செம்மையாக வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வேட்டி சட்டையெல்லாம் போட்டு எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிட்டு அப்படியே ஒரு முன்னாடி கண்ணாடி நின்று பார்த்துட்ருக்காரு. அவ்வா எனக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி. என்னடா மச்சான் ரொம்ப ஹாப்பி போல. ஆமாடா மச்சான் கடைசியாக நான் ஆசைப்பட்ட பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். சரி போதும் வாடா போகலாம். சரிடா அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து அதாவது தேங்கம் வந்து மனமேலையில் வந்து உட்கார்றாரு. அந்த இதெல்லாம் வந்து பண்ணுவாங்களே சிலர்லாம் அதெல்லாம் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. அவரா எப்போ நீங்கள் வருவீங்க அப்படின்ற அந்த
காத்திருப்பு இருக்குல்ல, ஸோ அப்படிதான் அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. உங்களை எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ பொண்ணையும் வர சொல்கிறாங்க, நீங்களும் வந்து உட்காடுறீங்க. டயாங்க அவ்வளோதான், டோட்டல் ஃப்ளாட்டு. நீங்கள் வந்து உட்காந்ததுக்கப்புறமா டேங்க பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அந்த ஸ்மைலில் விழுந்துட்டாருங்க சுத்தமாக. அவர் கண்ட்ரோல்லே இல்லை. உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் காதுகிட்ட, ஏய் பொண்டாட்டி செம்மையாக இருக்க தெரியுமா, அவ்வளோ அழகாக இருக்கடி, உன்ன மாதிரி ஒரு அழகு யாருமே இல்லை தெரியுமா, இப்போயே உன்னை இழுத்து வச்சு நல்லா நச்சுன்னு கொடுக்கணும்னு தோணுதுடி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு செம்ம ஷை ஆகுது. நீங்கள் போமாம்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. லைக் ரொம்ப வந்து லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக வந்து டேங் ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு ரொம்ப ஷையாக இருக்குது. அந்த வெட்கப்படுற ஃபேஸ் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு வந்து அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. ஏய் பொண்டாட்டி, மாமாவை டெம்ப்ட் பண்ணாதடி. மாமா சும்மா இருங்க மாமா, என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, பின்னாடி எல்லாம் இருக்காங்கல்ல. இருந்தா இருந்துட்டு போகட்டும், எனக்கு எந்த கவலையும் இல்லடி, நீ என் பொண்டாட்டிடி. நைட்டு மாமா செம்ம பிளான்லாம் வச்சுருக்கேன் தெரியுமா, இப்படி இப்படியெல்லாம் பண்ணலாம், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்லாம் சொல்கிறாரு. உங்களுக்கு அச்சோ மாமா சும்மா இரு மாமா, எனக்கு வெக்கமாக வருது மாமா. அந்த வெக்கத்தெல்லாம் இப்போதைக்கு நீ வச்சுக்கோ, ஆனால் ராத்திரி வரும்போது அது எல்லாத்தையும் மூட்டை கட்டி தூக்கி போட்டுடி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி இருந்த அவங்க அம்மாவா மண்டையிலே அடிச்சு, என்னடா குசு குசுன்னு பேசிக்கிட்டே இருக்க, அமைதியாக உட்கார்றா, பேசிக்கிட்டே இருப்பான். அவங்க அம்மா மறைச்சு பார்த்து, பேட் பேட் மம்மி அப்படின்ற மாதிரி அப்படியே உங்கள் மேரேஜும் வந்து முடியுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போ டேயாங்கோட வீட்டில் தான் வந்து இருக்கீங்க, அதாவது டேயாங்கோட வீட்டில் இல்லை, உங்களோட அந்த வில்லேஜ் வீடு இருக்குல்ல, ஸோ அங்கே தான் வந்து இருக்கீங்க. லைக் வந்து அப்போ இப்படியே கொஞ்சம் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ நைட் டைம்னு வச்சுக்கலாம். ஸோ நைட் டைம் தான் டயாங்கா அவளோட ஒரு வழியாக நைட் ஆயிடுச்சு. இன்னைக்கு அப்படியே பொட்டாட்டி கூட செம்மையா மஜா பண்ண வேண்டியது தான். டயாங்கா, இவ்வளோ நாள் நீ காத்துட்டு இருந்ததுக்கு ஒரு பலன் கிடைக்க போகுதுடா, இந்த நாள் வேஸ்ட்டே பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் அப்படிதான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்பயா உங்கள் பாட்டி, லைக் உங்கள் பாட்டி, டயாங்கோட பாட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ உங்கள் பாட்டி, டயாங் பாட்டி எல்லாம் வந்து லைக் வந்து அவங்க சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது தான், அட இந்த மாதம் ஆடி மாதம் இல்லை, ஆடி மாதத்தில் முதலரெல்லாம் வைக்கக்கூடாதுல்ல அப்படின்ற மாதிரி வந்து அந்த கேஷுவல் டாக் வருது. அட சரியா சொன்னீங்க, நம்ம பாருங்களேன் இது கவனிக்கவே இல்லை. முதல்ல இதை நம்ம மற்றவங்க கிட்ட பேசி இன்னைக்கு எதுவும் நடக்காம நம்ம பார்த்துக்கணும். முதல்ல இன்னும் ஒரு மாதம், இன்னும் ஒரு 10-15 நாள் இருக்குல்ல, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல நாளா பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பார்ட்டி ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு லைக் எல்லாருமே வந்து கூப்பிடுறாங்க. லைக் வந்து நீங்கள் உங்களோட ரூம், அதாவது வேற ஒரு ரூமில் இருக்கீங்க, டயாங் வந்து உங்களோட ரூமில் இருக்காருன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ உங்களோட அப்பா அம்மா, டயாங்கோட அப்பா அம்மா அவங்க எல்லாமே வந்திருக்காங்க. டயாங்கோட அம்மா தான். சொல்லுங்கம்மா, கூப்பிட்டீங்க, என்ன விஷயம்? அதுவா, ஆடி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டோம், ஆனால் ராத்திரி இந்த சாந்தி முகூர்த்தத்தை இப்போ வேண்டாம், ஒரு 10-15 நாள் தானே இருக்குது, அதெல்லாம் முடிஞ்சது, ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லி முடிக்கிறாங்க. அட ஆமாம்ல, ஆடி மாதம்ல மறந்தே போயிட்டோம் பார்த்தீங்களா, நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்கம்மா. இப்போதைக்கு அப்போது ஒரு இந்த ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் எதுவும் வேண்டாம், ஆடி மாதம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல நாளாக பார்த்து சாந்தி முகூர்த்தத்துக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுதான் நல்லது, உங்கள் பையன்கிட்டயும் பொண்ணுக்கிட்டே சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. சரிங்கம்மா அப்படின்ற மாதிரியும் வந்து அது முடியுது. நீங்கள் வந்து இப்போ உங்களோட ரூமில் தான் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. உங்களோட ரூமில் வந்து உங்களோட சிஸ்டர் வச்சுக்கலாம். உங்களோட சிஸ்டர் யார் அப்படின்னா தியான்னு வச்சுக்கலாம். ஸோ தியாவும் நீங்களும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ தான் உங்கள் அம்மா வராங்க. நிலா, அம்மா சொல்லுங்கம்மா. அது ஒன்றும் இல்லைம்மா, ஆடி மாதம் இல்லையா? ஆமாம்மா ஆடி மாதம், அதுக்கு என்ன? அது இல்லடி, ஆடி மாதத்தில் சாந்தி முகூர்த்தம் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
அதனால ஆடி மாசம் முடியிற வரைக்கும் நீயும் புருஷனும் தனித்தனியா தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியாம்மா? சரிம்மா. இது மாமாக்கு தெரியுமா? அது இல்லடி, அது அவங்க வீட்ல சொல்லிருவாங்க. நீ வந்து மாப்பிள்ளை கூட தனியாலாம் இருக்கக்கூடாது, புரியுதா? ஆடி மாசம் முடியிற வரைக்கும் தனியா தான் இருந்தாகணும். சரிம்மா. சரி, நீ இங்கே ரூம்லயே இரு. இந்த பாரு, அக்கா கூடயே தான் இருக்கணும், அக்கா விட்டு தனியா போகக்கூடாது, சரியா? சரிம்மா. அப்படின்ற மாதிரி உங்க தங்கச்சி தியாவும் வந்து சொல்லிடுறா. அக்கா, என்னக்கா இது? அப்போ உனக்கும் மாமாக்கும் எதுவும் நடக்காதா? அப்படி தாண்டி போல. பாவண்டி, நேத்து நைட்டே மாமா வந்து அப்படி பேசினாரு. இப்போ பாவண்டி, மாமாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நெஞ்ச வலியிலேயே படுத்துருவாரு போல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. என்னக்கா சொல்ற? ஆமாடி, நேற்று நைட்டு வந்து அவர் ஃபோன் பண்ணி நாளைக்கு நான் இப்படியெல்லாம் பண்ண போகிறேன் தெரியுமா, இப்படியெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாருடி. ஆனால் இப்போ வந்து எதுவுமே இல்லைன்னு சொன்னால் என்ன ஆக போகிறா தெரியல. கோவப்பட்டு என்னடி பண்ணுறது? ஐயோ அக்கா, அதை அவங்க வீட்டில் பார்த்துப்பாங்கக்கா, விடுக்கா, நீ டென்ஷன் ஆகாது, என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம். இப்போ ஆவோண்டி மாமா. என்னக்கா பண்ணுறது? அம்மா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச பாட்டி தான் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இருக்கும்டி. சரி, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் உங்கள் பாட்டி இன்னொன்னும் வந்து சொல்லி இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம பழனிக்கு கிளம்பி போயிடலாம் காலையில் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இருந்திருப்பாங்க. சரி, கோயிலுக்கு போனதும் நல்லது தானே. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா புதுசாக கல்யாணம் பண்ணவங்களுக்கு கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு, சரி நம்ம பழனிக்கெல்லாம் போகலாம், அந்த வேன் எல்லாம், ஸோ எல்லாருமே போகிறோம்ல, ஸோ வேனுக்கெல்லாம் வந்து புக் பண்ணி இத்தனை மணிக்கு இதெல்லாம் வந்து பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லி இருந்திருப்பாங்க. அதெல்லாம் இப்போ பண்ணிட்டு இப்போ டைம் தான். ஐயோ, என்னது இது? யாருமே வரமாட்டேன்றாங்க. இந்நேரம் டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணுமே. என்ன, ஒருவேளை நேரம் பார்த்து தான் இதுக்கெல்லாம் டெக்கரேஷனுக்கு ஆரம்பிப்பாங்களோ? சரி, அப்படிதான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி டைம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. டைம் ஆகுது, என்னது இது, இன்னமும் யாரும் வரலையே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் டயாங்கோட அம்மா தான் ரூமுக்கு வராங்க. டே டயாங்கு, அம்மா, அது அது உன்கிட்ட ஒன்று விஷயம் சொல்லணும்டா. சொல்லுமா, என்ன? அது வந்துடா, நிலாவோட பாட்டி இருக்காங்கல்ல, ஆமா, அந்த பாட்டிக்கு என்ன என்ன எங்கேயாவது வலி கிளி விழுந்து மண்டைக்கிட்ட இதை பிறந்துருச்சா என்ன? டி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அப்புறம் அப்புறம் எதுக்கு பாட்டின்ட்டு ஆரம்பிக்கிற? சொல்லுமா, என்னாச்சு? அதுவாடா, அது வந்து இப்போ ஆடி மாதம் நடந்துட்டுருக்குல்ல, சரி, அதுக்கு என்னம்மா இப்போ? அது ஒன்றும் இல்லடா, ஆடி மாதம் முடிகிற வரைக்கும் நீயும் பொண்டாட்டியும் ஒன்று சேரக்கூடாது. அதனால ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உனக்கும் பொண்டாட்டிக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கப்புறமா நம்ம நாளைக்கு காலையில் பழனிக்கு போகிறோம்டா, சரியா? அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ, அதை சொல்லிட்டு போகிறது தான் வந்தேன், சரியாடா? அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. டயாங்கா, என்னது ஃபர்ஸ்ட் நைட்டு இல்லையா? ஹனிமூனுக்கு எவ்வளோ பிளான் பண்ணியிருந்தேனே. ஹனிமூனுக்கு போக வேண்டிய என்ன இந்த கோயிலுக்கு பழனிக்கு கூப்பிட்டு போகிறாங்களே, இதெல்லாம் கொஞ்சமாச்சும் நியாயமாக இருக்கா? எனக்கு அப்படியே நெஞ்சு வலி வந்துடும் போல அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே வந்து பெட்டில் சாயறாரு. நான் எவ்வளவோ கனவு கண்டனே, எதுவுமே இல்லையா? அப்போ இன்னைக்கு நைட்டு எதுவும் நடக்காதா? ஐயோ, அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த டைம்ல தான் வந்து நம்ம டயாங்க்கு வந்து கால் வருது. யார் அப்படின்னா ஜிமினும் ஜங்குக்கும் தான் கால் பண்ணுறாங்க. இவனுங்க கால் பண்ணுறானுங்க, சரி என்னன்னு கேட்போம் அப்படின்ற மாதிரி டயாங் வந்து காலை அட்டன் பண்ணிட்டு ஸ்பீக்கரில் போட்டு அந்த ஃபோனுக்கு பக்கத்தில் தான் அவர் வந்து படுத்துக்கிட்டு இருக்காரு. டே மச்சான், என்ன மச்சான், ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டாங்க போல. என்ன அப்படியே வந்து குதூகலமாக இருக்க போல மச்சான். என்ன மச்சான், என்னென்னலாம் பண்ணலான்ட்டு பிளானிங் எல்லாம் போட்டு முடிச்சிருப்பியே. அப்படியே கற்பனை உலகத்துலேயே வாழ்ந்து மிதந்துட்டு இருப்பியடா இந்நேரம் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ என்ன, இவன் தான் வந்து எப்படின்னு நமக்கு தெரியாதா? எப்படியெல்லாம் பண்ணுவேன்ட்டு நம்மக்கிட்ட சொன்னவன் இப்போ அது நடக்கும்போது கற்பனையிலேயே இல்லாமலாம் இருந்திருப்பான்.
அதுவும் சரிதான்டா அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மயிறு நீங்க வேற, எனக்கு இங்க நெஞ்சு வலியே வந்துரும் போலடா. ஏன்டா என்னடா ஆச்சு? ஹனிமூனுக்கு போக வேண்டிய என்ன பழனிக்கு போக சொல்றாங்கடா. என்ன மச்சான், என்ன மச்சான் சொல்ற? ஆமாண்டா, ஆடி மாசம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க மச்சான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜிம்மினுக்கும் ஜங்குக்கும் செம சிரிப்பு வந்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. என்னடா சொல்ற? நிஜமாவா? ஐயோ ஏ மச்சான், சூப்பர் மச்சான். வாழ்க்கையில உலகத்துல எவனுக்குமே இந்த மாதிரி நடந்திருக்காது மச்சான். உனக்கு நடக்குது, வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வச்சு செம்மையா தயாங்க வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. டேய் அமைதியா இருந்துங்கடா, நானே செம்ம காண்ட்ல இருக்கேன். இதுல நீங்க வேற என்னடா? நான் சாபம் விடுறேன்டா. எனக்கு நடந்த மாதிரி பல மடங்கு வேதனையை நீங்க படுவீங்கன்ட்டு நான் சாபம் விடுறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு டயாங்கு. டே டே டே, நீ சாபம் விட்டாலாம் அதெல்லாம் பழிக்கவே பழிக்காதுடா எங்களுக்கு. சரியா? நல்லா என்ஜாய் பண்ணு மச்சான், நல்லா நல்லா சோலாவா என்ஜாய் பண்ணு. ஐயோ என்னால சிரிப்பா அடக்கவே முடியலடா அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்லிட்டு இருக்காரு. சரிங்கடா சரிங்க, என்னோட நிலைமைய பார்த்தா உங்களுக்கு சிரிப்பால இருக்கு. நாளைக்கு உங்களுக்கும் இதே மாதிரி நிலைமை வரும், அப்ப நான் சிரிக்கிறேன்டா. அப்போ தெரியும் என்னோட வேதனை என்னன்ட்டு. சரி சரி மச்சா, நான் அப்படி நடந்தா பாத்துக்கலாம் மச்சா, பாய்டா, என்ஜாய் என்ஜாய் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிடுறானுங்க. இவனுங்க வேற, ஐயோ ஏன் தான் இப்படி பண்றாங்களோ? நான் எவ்வளோ ஆசையா இருந்தேன், எனக்கு அப்படியே கோவம் பொத்துக்கிட்டு வருது. இந்த கிழவிங்களை வச்சுக்கிட்டு இந்த கிழவிங்க வாயை மூடிட்டு இருக்க வேண்டியது தானே. இந்த ஆடி மாசம்னு தெரியுதுல்ல, அப்புறம் என்ன இதுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாங்களா? கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா, ஆனா வந்து எதுவுமே நடக்கக்கூடாதா? எப்படி? நேத்துல இருந்து நான் காஞ்ச போய் கிடக்குறேன். நேத்து தான் ஒன்றும் நடக்கல, இன்னைக்காவது ஏதாவது நடக்குன்னு பார்த்தா அதுக்கும் வந்து நாசம் பண்ணி வச்சுட்டாங்க. ஐயோ என்னால முடியல, எனக்கு வேணும், என் பொண்டாட்டி எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரிதான் இருக்காரு. அவர் கோவமா தான் கீழே வந்து வராரு. எல்லாரும் அங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல நீங்க இப்போ எங்க போனோம், முதல்ல இவ்வளோ தேடணும் அப்படின்ற மாதிரிதான் தேங்கோட அம்மா வந்து தேங்க பார்த்துருப்பாரு. டேய் தேங், வண்டி எடா வாடா, வரமா ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி உங்களை தான் வந்து எங்க இருக்கன்னு தேடி பாக்குறாரு. நீங்க அப்பதான் கிச்சன்ல இருந்திருப்பீங்க. சரி தண்ணி குடிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் வந்து போயிருந்திருப்பீங்க. இருக்காளா, இங்கதான் இருக்காளா அப்படின்ற மாதிரி டைம் வந்து உங்களை அப்படியே திருப்பி லைக் வந்து நீங்க வந்து தண்ணி தான் வந்து குடிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அவர் அப்படியே சடனா அப்படியே திருப்பிடும் போது அந்த அந்த தண்ணி அப்படியே வந்து உங்க வாயிலே நிக்குது. திடீர்னு திருப்பதுமே அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க. டயாங்கா அவர் அப்படியே வந்து உங்களோட பேக் ஹெட்டை வந்து பிடிச்சிட்டு செம்மையா கிஸ் பண்றாரு. உங்களுக்கு வைட் ஐஸ், என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர் அப்படியே உங்க பெஸ்ட் கிரிப் பண்றாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கண்ணை அப்படியே டைட்டா மூடிக்கிறீங்க. அவர் ரஃபா கிஸ் பண்றாரு. நீங்க மவுத்துல வச்சிட்டு இருந்த அந்த தண்ணியா கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே வெளியில வருது. லைக் நீங்க வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உங்களோட வாயில இருக்கிற தண்ணிய அவர் அதை அப்படியே வாயில இருந்து அவரோட வாய்க்கு அப்படியே அது வந்து போகுது. அவரும் அது அப்படியே வந்து செம்மையான அந்த வந்து கிஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஒரு ஷர்ட் அப்படியே கிரிப் பண்றீங்க. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அந்த கிஸ்ஸும் வந்து பிரேக் ஆகுது. மாமா, ஏய் என்னடி நினைச்சிட்டு இருக்காங்க உங்க வீட்டுல? ஆடி மாசம் தெரியுதுல, அப்புறம் என்ன மயித்துக்குடி கல்யாணம் பண்ணி வச்சாங்க நம்ம பாட்டுக்கு. சரி 15 நாள் ஆடி மாசம் முடிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம்ட்டு வச்சுட்டு இருந்திருக்க வேண்டியதானே. என்ன மயித்துக்குடி ஆடி மாசத்துலயே கல்யாணம் வச்சுட்டு அவனுக்கு இதுவும் பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி டையாங்க. மாமா மாமா கோபப்படாத மாமா, எனக்கு மட்டும் அந்த இப்படி பண்ணுவாங்கன்ட்டு தெரியுமா? எனக்கே தெரியாது மாமா. எனக்கு அதெல்லாம் தெரியாதடி, எனக்கு நீ இப்பவே வேணும் மாமா. அதெல்லாம் இல்லை மாமா, வீட்டுலலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆடி மாசத்துல, அதெல்லாம் வேண்டாம் மாமா. இது பாரு, ஆடி மாசமான இருந்தாலும் சரி, அமாவாசையா இருந்தாலும் சரி, எனக்கு அது கவலை இல்லை. எனக்கு இப்போ ஏன் பொண்டாட்டி வேணும் அப்படின்னு அக்கின் வந்து ரஃபா கிஸ் பண்றாரு. நீங்கள தள்ளுறீங்க, அடிக்கிறீங்க, முடியல உங்களாலையும் வந்து அதை வந்து அந்த ஹார்மோன்ஸ் வந்து இதாகுது, டெம்ட் ஆகுது. நீங்களும் வந்து அப்படியே கிஸ் பேக் பண்றீங்க. அந்த கிஸ் ரொம்ப ரஃபா டீப்பா வந்து போகுது.
அந்த கிஸ்ஸை வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு பிரேக் பண்ணுறாரு. பொண்டாட்டி பேசாம நம்ம இங்கேருந்து போயிடலாமா? இது மாமா என்ன மாமா பேசுற? முதல்ல தள்ளு மாமா, யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் மாமா. ஏய் இதை பாரு, எனக்கு கவலை இல்லடி. நான் நேத்தே உன்னை என்னோட ரூமுக்கு வாடின்னு சொன்னேன். நேத்து நீ வந்திருந்தா கூட ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் பண்ணியிருந்திருப்பேன். இன்னைக்கு எதுவுமே இல்லை. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு நைட்டு நான் வருவேன். தூங்குனேன்னு வையேன் அவளை அவ்வளோதாண்டி. எனக்கு நீ வேணும். என்ன மாமா? அதெல்லாம் அதெல்லாம் முடியாது மாமா. இதை பாரு, நீ எந்திரிச்சிட்டு தான் இருக்க. தூங்குனேன்னு வையேன் அவ்வளோதாண்டி. எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா ஒரு ரூமுக்கு வருவேன், புரியுதா மாமா? ஆனா வருவேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அப்படியே வந்து கொஞ்சம் டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது. நைட் டைம் ஆகுது. நீங்கள் உங்களோட ரூமில் வந்து படுத்துட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் உங்கள் அம்மா அண்ட் அதுக்கப்புறமா வந்து உங்கள் தங்கச்சி வந்து படுத்துட்ருக்காங்க. டைம் ஆகுது 11:30 ஆகுது. லைக் வந்து இந்த ஒரு வேளை தூங்கியிருப்பாங்களா, இல்லை தூங்கியிருக்க மாட்டாங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 12:30 அந்த மாதிரியான டைமில் தான் வந்து அவர் வந்து இந்த டைமில் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு கீழே வந்து பார்க்குறாரு. யாருமே இல்லை, எல்லாம் அவங்கவுங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்கவுங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம பொண்டாட்டி தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அவரோட ஃபோனில் வந்து டார்ச் இருக்கும் இல்லையா, அதை ஆன் பண்ணிவிட்டு உங்களோட ரூமுக்கு தான் வராரு. நீங்கள் வந்து நடுவில் தான் வந்து படுத்துட்ருக்கீங்க. அவர் வந்து டார்ச்சில் பார்த்துட்டாரு. தூங்கிக்கிட்டு இருப்பாளா? தூங்காதடின்னா தூங்கிட்டு இருப்பான். இவளை இப்போ எப்படி எழுப்புறது? பக்கத்தில் உங்கள் அம்மா வேற இருக்காங்க. அம்மா என்ன ஆகுறது? ஐயோ, இவங்க சைடில் படுத்திருந்தா கூட, இப்போ சைடில் படுத்திருந்தா கூட அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு போயிருப்பேன். நடுவில் படுத்திருக்கா. இவ்வளோவெல்லாம் வச்சுக்கிட்டு இருட்டி அப்படின்ற மாதிரி வந்து டயாங் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்கள் பெட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு உங்களோட ஹேண்டை, அதாவது உங்களோட மவுத்தை வந்து அவரோட ஹேண்டை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறமா உங்களோட செஸ்ட் இருக்கும் இல்லையா, அது அப்படியே நல்லா பிஞ்ச் பண்ணுறாரு நறுக்குன்னு. உங்களுக்கா ஜர்க்காகிட்டு அப்படியே வந்து எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு வாய் பொத்திட்டு இருக்கிறது தெரியுது. யாரா வாய் பொத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க. பார்த்தா டயாங்கு. உங்களுக்கா ஷாக்கு. அவர் அப்படியே கொஞ்சமாக அவரோட கையை எடுத்து எந்திரி, சைலண்டா வா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. உங்களுக்கு அம்மா என்ன அம்மா பண்ண வைக்கிற, போமாம்மா இங்கிருந்த அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதை பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒழுங்கா எந்திரிச்சு வா. அம்மா நான் வரல, அம்மாலாம் இருக்காங்க மாமா, அமைதியாக வாடி அப்படின்ற மாதிரி தேங்க சொல்லிட்டு இருப்பாரு. மாமா என்ன மாமா பண்ணுறதுலாம் வேண்டாம் மாமா, வாடின்னு சொன்னேன். உங்களுக்கும் வந்து லைக் என்ன சொல்கிறது, வரல அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. டேங்க உங்களை அப்படியே வந்து பெட்டுக்கு ஒட்டின மாதிரி தானே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. அவர் அப்படியே உங்களை அலேக்கா தூக்கி அந்த பால் இருக்கும்ல, அதில் செம்மையாக உங்களை பின் பண்ணிட்டு கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் வந்து கிஸ் பேக் பண்ணுறீங்க. அந்த கிஸ் அப்படியே ஹீட் அப் ஆகுது. அவரோட ஹேண்ட்ஸ் அப்படியே உங்கள் சாரி கொள்ளலாம் போய் அப்படியே வந்து ரப்ப ஆகுது. மாமா மாமா வேண்டாம் மாமா, அம்மா அம்மாலாம் இருக்காங்க மாமா. இப்போ வா, என்னோட ரூமுக்கு போகலாம். மாமா வேண்டாம் வேண்டாம் மாமா. வாடி. இல்லை மாமா வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா சொன்னா கேளு, அமைதியாக வாடி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இழுத்துட்டு போயிட்டுருக்காரு. கரெக்டாக அந்த டைம் என்ன ஆகுது அப்படின்னா, ஹாலுக்கு அவங்க வந்ததுமே டாக்குன்னு லைட் ஆன் ஆகுது. உங்களுக்கோ பக்குன்னு அடிச்சுட்டேன்க்கா, எவன்டா அது அப்படின்ற மாதிரி தான் அவருக்கும் முதத்தையே வந்து இதாகுது. கொஞ்சம் நர்வஸும் ஆகுது, அப்படியே இரிட்டேட்டும் ஆகுது. யாருன்னு பார்த்தா உங்களோட 2 பாட்டிகளும் நின்றுட்டுருக்காங்க. இந்த கிழவிங்களா, இந்த கிழவிங்க 2 சாகாம இன்னும் எது குசியோட இருக்குதுங்களே தெரில. டேய் டயாங்கு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அது வந்து பாட்டி, அவளை விட்டுட்டு ஒழுங்கா உன்னோட ரூமுக்கு போடா. அது போடா பாட்டி. என்ன பாட்டி, உங்களுக்கு ஆடி மாதம்னு தெரியும்ல, அப்புறம் என்னத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா?
ஆடி மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமே கல்யாணம் பண்ணி வச்சிருக்க வேண்டியதுதானே, கல்யாணம்லாம் பண்ணி வைப்பீங்களா? நான் எதுவும் பண்ணக்கூடாது, அதெல்லாம் என்னால முடியாது, எனக்கு என் பொண்டாட்டி வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு டயாங்கோட பாட்டியா. டயாங்கிட்ட வந்து மண்டையிலே அடிச்சு நல்லா காதை திருவிக்கிட்டு, ரொம்ப தாண்டா உனக்கு, அதான் ஒரு 10 இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்டு தானே இருந்தேன், அதே மாதிரி இந்த ஆடி மாசம் முடிகிற வரைக்கும் பொறுத்துக்கிட்டு, நாளைக்கு கோயிலுக்கு வேற போகணும், நிலா நீ போ. சரி பாட்டி அப்படின்னு மாதிரி நீங்க போறீங்க, போறியாடி, போறியா, இருடி தனியா மாட்டுங்களா, அப்போ இருக்குடி உனக்கு அப்படின்ற மாதிரி வந்து தயங்க நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டியா, நீ எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி, நீ கண்டிப்பா வருவன்ட்டு தெரியும், அதனால தான்டா நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தேன், அடுக்கிறாதைக்கு நீ எல்லாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு டயாங்கு. அவனையும் வந்து அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. ஐயோ, போச்சு போச்சு, எல்லாம் போச்சு, நாசமா போச்சு. ஹனிமூனு போய் ஜாலியா ரொமான்ஸ் பண்ணு என்டர்டெயின்மெண்ட்டு பண்ண வேண்டிய என்ன இப்படி இவங்க பண்றாங்களே, இதுல நாளைக்கு பழனிக்கு வேற போகணுமா, ரொம்ப முக்கியம் பாரு அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு இருக்கு. அதுக்கப்புறமா வந்து அப்படியே நெக்ஸ்ட் டேவும் ஸ்கிப் ஆகுது. லைக் உங்கள்கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கல்யாணத்தப்போ நீ போட்டிருந்த புடவைய தான் நீ போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதே தான் வந்து போட்டு வந்திருப்பீங்க, அதே அந்த சாரீ தான் வந்து போட்டிருப்பீங்க. டேங்க்கும் வந்து வேட்டி சட்டை அந்த மாதிரி தான் நீ போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. எதுக்கு வேட்டி சட்டை, டேய் நேற்று தானே உனக்கு கல்யாணம் ஆகிருக்கு, இப்போ கல்யாணம் ஆன ஜோடியா நம்ம போய் சாமியை பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டயாங்கா ஒரு உங்களை தான் ஏக்கமாக பார்க்குறாரு, உங்களுக்கு அது நல்லாவே புரியுது. சாரி மாமா, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படியே கொஞ்சம் டைமும் ஸ்கிப் ஆகுது. எல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இப்போ எல்லாம் வந்து ஃபேனில் தான் ஏறி உட்காடுறீங்க. டயாங் தனியாக தான் உட்காந்துட்ருக்காரு. என் பொண்டாட்டியாவது பக்கத்தில் இப்போது வந்து உட்காருவலே அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்கு. வாடிய பக்கத்தில் உட்காருடி, பக்கத்துலயாவது உட்காருடி அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து அப்பா அப்படின்ற மாதிரி ஒரு இதில் தான் அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் அவருக்கு பக்கத்தில் வந்து உட்காந்தது யாரு அப்படின்னா ஜிம்மின்னு தான். ஏய் நீ எதுக்குடா இங்கே வந்த, அதுவா மச்சான், அது ஒன்றும் இல்லை மச்சான், நீ இதை பழனிக்கு போறியாமே, அதான் மச்சான் உனக்கு கம்பெனி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மயூர் எந்திரிச்சு போடா, என் பொண்டாட்டி வரணும்டா, அதெல்லாம் நடக்காது மச்சான் அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் பின்னாடி இருந்து யாருன்னு பார்த்தா நம்ம ஜங்குக்கு தான். நீ எங்கடா வந்த, நான் முதல்ல இருந்து இங்கே தான் இருக்கேன் மச்சான், உன் கண்ணுக்கு தான் தெரில, உன் கண்ணு ஃபுல்லாக உன் பொண்டாட்டி மேலேயே இருந்துச்சுன்னா நாங்கள் இருக்கிறது உனக்கு எப்படி மச்சான் தெரியும். ஐயோ, இங்கேயோ அவள் என் கூட உட்கார மாட்டாளா, அவர் அப்படியே பார்க்குறாரு. நீங்களா உங்கள் தங்கச்சி பக்கத்தில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, டயாங்கா பொண்டாட்டி அப்படின்ட்டு அவ்வளோ ஏகமாக பார்க்குறாரு. சாரி மாமா அப்படின்ற மாதிரி தான் நீங்களும் வந்து அந்த ஐ கான்டாக்ட் அப்படியே போகுது, பழனிக்கு தான் வந்து போகுது. ஜங்குக்கும் சரி ஜிம்முனும் சரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டேஸ்ட் பண்ணுறாங்க டயாங்க. டயாங்க்கு செம்ம காண்ட் ஆகுது, அவருக்கு அப்படியே எரிச்சல் ஆகுது. இப்படியே வந்து டைமும் வந்து ஸ்கிப் ஆகுது, பழனிக்கும் வந்து ரீச் ஆயிடுறாங்க. இப்போயாச்சும் என் பொண்டாட்டி கூட நடக்கவாவது விடுங்களேன்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுவும் அவருக்கு வாய்ப்பே இல்லை. அவருக்கு டயாங் கூட ஜிமினும் ஜங்குக்கும் நடந்து போகிறாங்க. உங்கள் கூட உங்கள் அம்மா, டயாங்கோட அம்மா, உங்களோட தங்கச்சி, பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டாளமாக வந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. லைக் ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறணும் இல்லையா, ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க என்ன அப்படின்ற மாதிரி தான் டேங்க் அவ்வளோ இதாக இருக்குது. ஃபீல் பண்ணாத மச்சான், விட்டு விட்டு பார்த்துக்கலாம், மயிறு வசிங்கம்மா ஏதாவது சொல்லிட போகிறேன்டா. டேய் கோயிலில் இருக்கோண்டா, என்ன பிச்சு பேசுகிற, அதனால தாண்டா நான் சொல்லாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி டேங்க் சொல்கிறாரு. ஒரு வழியாக மேலேயும் வந்து ரீச் ஆகிட்டு இப்போ எல்லாம் ஒரே கேங்காக தான் உட்காந்துட்ருக்கீங்க. அவரோட ஐஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் மேலேயே மட்டுமே தான் இருக்குது. டேய் மச்சான், பார்த்தது போதும்டா, கொஞ்சமாச்சும் ஒரு கண்ணை நகர்த்துடா, அவளை அப்படியே முழுங்குற மாதிரி பார்க்குற. நான் என் பொண்டாட்டி தானே பார்க்குறேன், உன்னை என் முழுங்குற மாதிரி பார்க்குறேன் இல்லைல்ல, மூடிக்கிட்டு இருடா, என் வயிற்றுச்சலுக்கிற போத.
அப்படின்ற மாதிரி டேன் சொல்கிறாரு. ஒரு வழியாக இப்போ வந்து டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஈவினிங்ன்ற டைம் எல்லாம் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் தங்க தேரெல்லாம் வந்து இழுப்பாங்க இல்லையா? ஸோ அதெல்லாமே வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து கீழே வந்து ஸ்டெப்ஸ் அங்கேயே வந்து ஒரு ரூம் ஹோட்டல் ரூம் இருக்கும் இல்லையா? ஸோ புக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி அவங்க எல்லாமே வந்து புக் பண்ணிவிட்டு இப்போ அங்கே தான் வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்காங்க. டேங்கா முட்டி இதுக்கு மேலே என்னால் முடியாது, இங்கே இருந்து பக்கத்தில் என்ன பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. பார்த்தா கொடைக்கானல் இருக்குது. அப்போ அங்கே போக வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி அங்கே அவர் வந்து ஒரு ரூமை புக் பண்ணுறாரு. லைக் வந்து ஹனிமூன் பேக்கேஜ் ரூம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவர் புக் பண்ணுறாரு. கார் எத்தனை மணிக்கு வந்து பிக்கப் பண்ணணும் அப்படின்னு முற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து பண்ணிடுறாரு. அந்த டைமுக்காக தான் வந்து டயாங் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லைக் வந்து எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட ட்ரெஸ்ஸை எடுத்து பேக் பண்ணிவிட்டு அதே மாதிரியே உங்களோட ட்ரெஸ்ஸையும் வந்து அவர் வந்து லைக் வந்து யார்கிட்டயுமே வந்து எல்லாருமே வந்து தூங்கி தானே இருப்பாங்க. ஸோ மெதுவாக அவர் அப்படியே நீங்கள் இருக்கிற அந்த ரூமுக்கு ஓப்பன் பண்ணிட்டு வந்துட்டு உங்களோட பேக் எதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஸோ அதில் உங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து லைக் கார் வந்து வந்திருக்கும். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களோட பேக்கும் அவரோட பேக்கும் இப்போ அவரோட ரூமில் தான் இருக்குது. இப்போ உங்களை மட்டும் அப்படியே அலேக்கா தூக்குறாரு. தூக்கிட்டு அவரோட ரூமுக்கு தான் வந்து போய் உங்களை பெட்டில் படுக்க வைக்கிறாரு. படுக்க வச்சதுமே நீங்கள் எந்திரிச்சிடுறீங்க. ஒரு மாதிரி யாரோ இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு, "ம், மாமா என்ன மாமா?" அமைதியாடுறி, என்ன மாமா பண்ணுற இங்கே? ஏய், அமைதியாக இருந்துருன்னு சொல்கிறேன். அப்போ தான் அவருக்கு வந்து இந்த டிரைவர் வந்து கால் பண்ணுறாரு. சார் இந்த மாதிரி நான் வந்துட்டேன் சார். ஓகே, ஒரு கீழே வெயிட் பண்ணுங்கள், நான் இது வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. என்னம்மாம்மா எங்கேயாவது கிளம்புறியா? கிளம்புறியா இல்லை கிளம்புறோம். நம்மளோட ஹனிமூனுக்கு போகிறோம். இது ஹனிமூனுக்கா? மாமா அதெல்லாம் இந்த பாரு, அமைதியாக வந்துடு, ஏற்கனவே செம்ம கொல்ல காண்டில் இருக்கேனா அப்படின்ற மாதிரி டயாங் வந்து அந்த அந்த பேக்கில் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, அதை எடுத்துக்கோ. மாமா என்ன சொல்கிறது மட்டும் செய்தி அப்படின்ற மாதிரி அவரும் உங்கள் லைக் வந்து அவர் பேக் எடுத்துகிட்டு உங்களோட பேக்கையும் வந்து உங்ககிட்ட சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவரோட அவங்க வந்து உங்களோட பேக்கையும் அவரோட பேக்கையும் வந்து எடுத்துகிட்டு உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருக்காரு. மாமா மாமா என்ன மாமா அமைதியாக வாடி அப்படின்ற மாதிரி அவர் இப்போ காருக்குள்ளார லைக் வந்து பின்னாடி வந்து பேக்ஸ் எல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து முன்னாடி சீட்டில் தான் நீங்களும் டைமாக உட்காந்துட்ருக்கீங்க. டைமும் வந்து அந்த டிரைவர்கிட்ட போகலாம், ஓகே சார் அப்படின்ற மாதிரி கிளம்புது. லைக் இதெல்லாம் எப்போ நடக்குது அப்படின்னா ஒரு 1 மணிக்கு வந்து நடக்குது. மாமா எங்கே மாமா போகிறோம்? கொடைக்கானல் போகிறோம். கொடைக்கானலா? எதுக்கு மாமா? என்ன நம்ம ஹனிமூனை கொண்டாட வேண்டாம்? அதுக்கு மாமா என்ன மாமா இது? ஏய், அமைதியாக வரதாண்டே உனக்கு நல்லது. மாமா வீட்டிலலாம் தெரிஞ்சா என்ன ஆகுறது மாமா? அதெல்லாம் தெரியும் போது பார்த்துக்கலாம். இப்போ நீ அதை பற்றி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காது சரியா? உன் புருஷனை கவனிக்கிற வேலையை பாரு என்ன அப்படின்ற மாதிரி டயாங் சொல்கிறாரு. அண்ட் வந்து நீங்களும் டயாங்கும் உங்களோட ஹனிமூனுக்கு கொடைக்கானலுக்கு வந்து போகிறீங்க. அண்ட் ஹாப்பி என்டிங். இதோட இந்த ஸ்டோரியை வந்து முடிக்கிறேன். அண்ட் வந்து லைக் உங்களுக்கு போனஸ் பாட்டு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி போனஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா போனஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். நிறைய பேர் போனஸ்னு கமெண்ட் பண்ணால் மட்டுமே இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து போனஸ் பாட்டை நான் போடுவேன்டா அப்போ ப்ளீஸ், ஓகேவா? அண்டு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மேபி வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் வித் வில்லேஜ் மொட்டை பையனோட லாஸ்ட் பார்ட் அதுவாக தான் இருக்கும். ஸோ வந்து நாளைக்கு அந்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்டப்போ ப்ளீஸ், ஓகே? அண்ட் பாய்டப்போ ப்ளீஸ்.